கார்த்திக புராணம் 22வது அத்தியாயம். இப்படியாக விஷ்ணுதாசரானவர் கோவிலில் நியதி தவறாமல் முக்கால பூஜையும் முறையுடன் செய்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் காலையில் அந்த அர்ச்சகரான பிராமணர் கங்கைக்கு சென்று நீராடி நித்திய கர்மானுஷ்டானத்தை முடித்துக்கொண்டு கோவிலுக்கு வந்து பகவானுக்காக நெய்வேத்தியம் படைத்து சிலாரூபமாயுள்ள ஸ்ரீ விஷ்ணுவை அபிஷேகாதி அர்ச்சனைகள் செய்து திருநாமம் சாற்றிவிட்டு நெய்வேத்தியம் காட்டுவதற்காக இவர் கொண்டு வந்த குடான்னத்தை காணாது திகைத்து நின்றார். இது என்ன ஆச்சரியம்! குடான்னத்தை பாகம் செய்து பகவான் அர்ப்பணத்திற்கு கொண்டு வந்ததை காணாமல் போனது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இது என்ன மாயமாயிருக்கிறது? இது பகவானின் சோதனையோ அல்லது யாராவது வந்து திருடி கொண்டு போய்விட்டார்களோ என்று சந்தேகப்பட்டு பகவான் மேல் பாரத்தை சுமத்தி துளசியால் அர்ச்சனை செய்து முடித்தார். இப்படியே 7 நாள் வரைக்கும் நெய்வேத்தியம் பாகம் பண்ணி கொண்டு வருவதும் கொண்டு வந்த நெய்வேத்தியம் காணாமல் போவதுமாக இருந்து வந்தது. இது விஷயம் அறியாது அப்பிராமணராகிய அர்ச்சகன் மகா கவலை கொண்டவனாக 8வது நாள் காலையில் நெய்வேத்தியத்தை கொண்டு வந்து மகா ஜாக்கிரதையாக சந்நிதி முன் வைத்துவிட்டு கோயில் கதவின் பின்மறைவாக நின்று கொண்டிருந்தான். இது சமயத்தில் ஒருவன் ஓடி வந்து பூஜைக்காக வைத்திருக்கும் நெய்வேத்திய தட்டை எடுத்துக்கொண்டு ஓடிச் சென்றான். பார்த்து கொண்டே இருந்த விஷ்ணுதாசர் பின்னால் ஓடி அவனை துரத்த அத்திருடன் கோயிலுக்கு வெளியே வந்ததும் ஓட சக்தியின்றி கீழே விழுந்ததில் மூர்ச்சையடைந்து விட்டான். இப்படியே கீழே விழுந்தவனை பார்த்து அப்பிராமணர் இரக்கமுற்று தண்ணீர் தெளித்து மூர்ச்சை தெளிவித்தான். அவ்வாறு செய்த பின் அத்திருடன் உடல் நடுநடுக்கத்துடன் இருப்பதை அறிந்து அந்த விஷ்ணுதாசர் தன்மேல் இருந்த அங்கவஸ்திரத்தை எடுத்து அத்திருடன் மேல் நன்றாக போர்த்தி வைத்தார். அப்படி செய்த மாத்திரத்தில் திருடனாக இருந்தவன் சங்கு சக்கர கதாபாணியாக அத்தாசனுக்கு காட்சியளிக்கவும் இந்திராதி தேவர்களும் யக்ஷ கிண்ணர கிம்புரு கருட கந்தர்வர்களுடன் ரதத்திலிருந்து இறங்கி வந்து விஷ்ணுதாசரை புகழ்ந்து கொண்டாடினார்கள். இவையெல்லாம் கண்ணுற்ற விஷ்ணுதாசராகிய பிராமணன் சங்கு சக்கர கதாபாணியான ஸ்ரீ விஷ்ணுவின் பாதத்தின் அடியில் விழுந்து துதித்து, பகவானே, நான் உங்களை திருடனாக பாவித்து துரத்தி வந்த குற்றத்தை பொறுத்தருள வேண்டும். தாங்கள் இக்கோலத்துடன் வந்து பூஜை நைவேத்தியத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு காட்சியளித்து புனிதனாக்கினீர்கள். அடியேன் தன்யனானேன் என்று துதித்து ஆனந்த கண்ணீர் அமுதம் போல வடிந்து வருவதை பார்த்து ஸ்ரீ வைகுண்டநாதன் பரம பிரீத்தி அடைந்து அந்த விஷ்ணுதாசரை கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு, அன்பனே, கவலையை விடு. என்னை நம்பினோருக்கு யான் ஒருபோதும் கைவிடேன். நான் உன் திட பக்தியை கண்டு உன்னை சோதனை செய்வதற்காகவே நான் திருடன் போல வடிவெடுத்து கோவிலுக்குள் வந்து உன்னையும் அறியாது பூஜைக்காக வைத்திருந்த நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன். மேலும் உன் அன்புமிக்க மொழிகளும் நீ தவறாது செய்யும் நேம நிஷ்டைகளும் பூஜைகளும் கண்டு மிகவும் சந்தோஷமடைந்தேன். இதோ இந்திராதி தேவர்கள் உன்னை அழைத்துச் செல்லவே ரதத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ரதத்தில் ஏறு, நாம் எல்லோரும் வைகுண்டம் செல்வோம் என்று சாட்சாத் ஸ்ரீ வைகுண்டநாதன் ஸ்ரீ விஷ்ணுதாசரை ஏற்றுக்கொண்டு மற்ற தேவர்களுடன் பரமபதம் அடைந்தார்கள். இவ்விஷயங்கள் எல்லாம் அக்கோயிலுள் உள்ள பிராமணர்களால் கேட்டு தெரிந்த சோழராஜன் மனதுருகினவனாய் தன் குலகுருவாகிய மௌத்கல்ய முனிவரிடம் கலந்து ஆலோசித்து, சுவாமி, யான் தங்களாலேயே தாமச ராஜச குணங்களை நீக்கி சாத்மிக சுபாவத்தை வகித்து யக்ஞ யாகாதிகளும் அநேக தான தர்மங்களும் செய்து சகலவித புனிதத்தை அடைந்து பரிசுத்தனானேன். ஆனால் எனக்கு சகல சம்பத்து இருந்தும் என் குடும்பத்தை பரிபாலிக்க புத்திர பாக்கியம் என்பது யான் அடைவதற்கு இல்லாமல் போய்விட்டது. ஆகையால் நான் இனிமேல் யாகாதிகள் சம்பிரமமாக செய்து நற்கதி அடைவதற்கு கானகம் சென்று தவம் செய்ய உத்தேசித்திருக்கிறேன். தவிர என் அரசையும் என் மருமகனுக்கு பட்டம் சூட்டி வைக்கப் போகிறேன். தாங்கள் யாகத்திற்கு வேண்டிய சாமக்கிரியைகளையும் தனதானிய பஞ்சகாவிய கிருதம் முதலியவைகளையும் சமித்திகளையும் சேகரித்து வைக்க வேண்டும். நான் நாளைய தினமே என் முடியை மருமகனுக்கு சூட்டி யாகம் ஆரம்பம் செய்ய போகிறேன் என்று மறுநாள் மௌத்கல்ய முனிவராலே தன் மருமகனுக்கு முடிசூட்டி அரசன் தன் தர்ம பத்னி சமேத யாகசாலை அடைந்தார். யாகசாலையை அடைந்து அரச தம்பதிகள் மௌத்கல்ய முனிவரிடம் யாக தீட்சை பெற்றுக்கொண்டு அஷ்டருத் விக்குகளுடன் ஏகாக்கிர சித்ராயிலிருந்து விஷ்ணு யாகத்தை சம்பிரமமாக நடத்தினார்கள். யாகம் பூர்த்தியாயும் மகாவிஷ்ணு பிரசன்னமாகாததைக் கண்டு அரசன் அதிகம் கவலையுற்றவனாய், நாம் யாகம் செய்ததில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருக்குமோ என்று மனதில் சந்தேகமுற்று மறுபடியும் மனம் தெளிந்து, ஆம், அப்படி ஒன்றும் தவறு நடந்திருக்காது. இது பகவான் சோதனையே. நான் எவ்வளவு சத்கர்மாக்களை செய்தும் பகவான் திருப்தி அடைந்ததாக தெரியவில்லை. ஆகையால் நான் இனிமேல் இவ்வுடல் வகித்து என்ன பிரயோஜனம் என்று நினைத்தவராக மகாவிஷ்ணுவை நினைத்து கொண்டு யாக குண்டத்தில் விழுந்து விட்டார். அவ்வாறு
இவ்வாறு அரசன் அக்னி குண்டத்தில் விழவே அக்னியானது சாந்தமடைய அதிலிருந்து பகவான் அரசரை ஆலிங்கனம் செய்து கொண்டு, அரசனே, உன் பக்தியை அறிந்தேன், வா வைகுண்டம் செல்வோம் என்று ரதத்தில் ஏற்றிக்கொண்டு பரமபதம் அடைந்தார். அப்பொழுது சகல தேவர்களும் புஷ்பமாரி பொழிந்தார்கள். அவ்வாறு வைகுண்டம் அடைந்த சோழராஜரையும் விஷ்ணு பக்தனையும் முறையே ஜெயன், விஜயன் என்று நாமம் சூட்டி சதா வைகுண்டத்திலேயே துவாரபாலகர்களாக இருக்க அனுகிரகித்தார். அரசன் சத்திரியனாக இருந்தும் விஷ்ணு பக்தன் வரியனாக இருந்தும் அவரவர்கள் செய்யும் நற்செயல்களையும் நற்பயனாலும் விஷ்ணுவின் சரணாரவிந்தத்தை அடைந்தார்கள். ஆகையால் துளசியின் மகிமையும் கார்த்திகை விரதமும் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் என்று பகவான் எல்லா ஜீவ முக்தர்களுக்கும் உபதேசித்து அருளிருக்கிறார். ஆகையால் இவ்விரதங்களை அனுஷ்டிக்கும் ஒவ்வொருவரும் சாட்சாத்காரமடைய ஹேதுவாக இருக்கிறார்கள். மேலும் சகலவித சம்பத்தும் சத்புத்திர பாக்கியமும் பெறுவதற்கு பகவான் அனுகிரகம் செய்கிறார் என்று விஷ்ணு கணங்கள் தர்மதத்தனிடம் உரைத்ததை பகவான் சத்யபாமையிடம் சொல்லி அருளினார். ராதே கிருஷ்ணா. கார்த்திக புராணம் 23வது அத்தியாயம். சுவாமி விஷ்ணு கணங்கள் தர்மதத்தனிடம் உரைத்த பிரகாரம் அந்தணராகிய விஷ்ணுதாசரும் சோழ மகாராஜரும் விஷ்ணு பதத்தை அடைந்து மகா விஷ்ணுவின் துவார பாலகர்களாக இருக்க முன் என்ன புண்ணிய கர்மாக்கள் செய்துள்ளார்கள் என்பதை பற்றி எனக்கு தெளிவாக உரைக்க வேண்டும் என்று கேட்க கிருஷ்ண பகவான், பாமா, சொல்கிறேன். அதாவது பூர்வம் கர்த்தமன் என்னும் ஓர் பிராமணன் பிந்து புத்திரியான தேவஹூத்தி என்பவளை மணந்து நல்லறம் நடத்தி வந்தான். இவ்வாறு அத்தம்பதிகள் மிகவும் அந்யோன்ய பாவத்துடன் இல்லறம் நடத்தி வாழ்ந்து வருகையில் கடவுள் அனுகிரகத்தால் 2 ஆண் குழந்தைகள் உண்டானார்கள். கர்த்தமன் என்ற பிராமணன் குழந்தைகள் பிறந்த சந்தோஷத்தால் அக்குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஜாத கர்ம நாமகரணாதிகளை முறையே செய்து முடித்து மூத்த குழந்தைக்கு ஜெயன் என்றும் இளையவனுக்கு விஜயன் என்றும் நாமம் சூட்டி சகல கலாபியாசங்களையும் கற்பித்து வந்தார். அக்குழந்தைகளுக்கு வயது 5 நிரம்பியுடன் சௌசோ பணையாதிகள் முடித்து வைத்தார். மேலும் மேலும் அக்குழந்தைகள் சகல கலாபியாசங்களையும் நன்றாக கற்றுக்கொண்டு சதா பகவானையே மனதிடமாக எண்ணி நித்தியார்ச்சன பாராயணம் செய்பவர்களாயும் இருந்தார்கள். இப்படி இருக்கையில் மகாவிஷ்ணுவானவர் இக்குழந்தைகளின் அந்தரங்க பக்தியைக் கண்டு பரம சந்தோஷம் அடைந்தவராய் ஸ்ரீ வைகுண்டநாதன் அக்குழந்தைகளின் முன்பு பிராப்தமாகி அக்குழந்தைகளாகிய ஜெயன், விஜயாளுக்கு தனது சாட்சாத்காரத்தை உபதேசித்து சென்றார். சில நாட்கள் சென்ற பின் பூலோகத்தில் மருத்து மகாராஜாவானவர் யாகம் செய்ய வேண்டி எல்லா தேவர்களையும் முனீஸ்வரர்களையும் வரவழைத்து யாகத்தை சம்பிரமமாக நடத்தி தன் குல குருவை கொண்டு யாகத்திற்குரிய சமித்திகளும் சேகரித்து வைத்தார். இப்படி இருக்கையில் தேவலோகத்தில் சகல தேவர்களும் மருத்து அரசன் செய்யும் யாகத்தை கண்டுகளிக்க புறப்பட்டு போக பகவானான மகாவிஷ்ணுவும் புறப்பட்டு போய் கர்த்தமன் என்னும் பிராமணன் குழந்தைகளாகிய ஜெயன், விஜயன் என்பவர்களையும் உடன் அழைத்து கொண்டு யாகசாலையை அடைந்தார். அவ்வாறு யாகசாலையை அடைந்த தேவர்களையும் மகாவிஷ்ணுவையும் முனீஸ்வரர்களையும் அரசரானவர் சோடசோபச்சாரங்கள் செய்து ஜெய விஜயனையும் உபசரித்து இருக்கச் செய்தார். மறுநாள் ஆரம்பம் செய்ய வேண்டிய சுதினத்தில் யாகம் ஆரம்பிக்க பகவானிடம் வேண்டிக் கொள்ள பகவான் ஜெயன், விஜயன்களை நோக்கி, ஜெயா, இங்கு மருத்து ராஜா செய்யும் யாகத்தில் நீ ஆச்சாரியாராகவும் விஜயன் சாதகாச்சாரியாகவும் இருந்து யாகத்தை நடத்துங்கள் என்று ஆக்ஞாபிக்க அவ்விருவரும் பகவான் கட்டளையை சிரமேற்கொண்டு யாகத்தை ஆரம்பித்து யாதொரு இடையூறின்றி சம்பூர்ணமாக நடத்தி வைத்தார்கள். யாகம் முடிவு பெற்று பூர்ணாகதிக்கு பின் அரசருக்கு கும்பாபிஷேக ஸ்நானம் செய்வித்து நூதன வஸ்திரம் தரித்து அநேக தான தர்மங்கள் செய்த பின் ஆச்சாரியாருக்கும் சாதகாச்சாரியாருக்கும் வேண்டிய பூஷணாதிகளும் திரவியங்களும் ஈந்தனர். இவ்வாறு திரவிய பூஷணங்களும் பெற்றுக்கொண்ட ஜெயன், விஜயன்கள் அரசனை ஆசிர்வதித்தும் மகாவிஷ்ணுவிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டும் தமது ஆசிரமத்தை அடைந்தார்கள். ஆசிரமத்தை அடைந்த ஜெயன், விஜயால் தனக்கு கிடைத்திருக்கும் திரவிய பூஷணங்களை பாகம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஜெயன் கூற, விஜயனானவன், அண்ணா, இந்த யாகத்தில் கிடைத்த சகல பூஷண தனங்களும் எனக்கே உரியது, இதில் உனக்கு பங்கு கிடையாது என்று சொல்ல, ஜெயனானவன், தம்பி, நாம் 2 பேரும் இருந்துதானே யாகத்தை நடத்தினது, ஆகையால் இதில் எனக்கும் பாகம் உண்டு, இது நீ மறுக்கக்கூடாது என்று கேட்க, விஜயனானவன், அண்ணா, இந்த பொருளில் உனக்கு ஒரு தூசி அளவு கூட கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல
சொல்லவும் ஜெயனுக்கு கோபம் வந்தது. அடே பணப்பிசாசே, எனக்கு சேர வேண்டிய பாதி திரவியத்தை எனக்கு கொடுக்க மறுத்ததினால் நீ முதலையாக போகக் கடவாய் என்று சபித்தான். பார்த்தான் விஜயன். உடனே, அண்ணா, அப்படியாயின் நீயும் ஒரு மத யானையாக மாறி காட்டில் அலைந்து திரியக் கடவாய் என்று பதில் சாபம் கொடுக்கவும் உடனே மகாவிஷ்ணுவானவர் தோன்றி, அடே மந்த புத்தியுள்ளவர்களே, உங்கள் இருவருக்குள் பொறுமை என்பது இல்லாமல் சபித்துக் கொண்டீர்களே, என்ன புத்திசாலித்தனம் இது என்று வருத்தமுற ஜெயன் விஜயர்கள் மகாவிஷ்ணுவை நோக்கி, சுவாமி, நாம் அறியாதனத்தாலும் அற்ப புத்தியாலும் இவ்வாறு சபித்துக் கொண்டோம். நாம் கொடுத்து கொண்டுள்ள சாபத்திற்கு எவ்விதம் விமோச்சனம் ஏற்படும் என்பது நமக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள மகாவிஷ்ணுவான பகவான், அப்பா, சிறுவர்களாகிய நீங்கள் கொடுத்து கொண்ட சாபமானது பொய்யாக கூடாது. தாங்கள் அடைந்த பொறாமை என்னும் குணமாகிய மதமே சாபத்திற்கு அடிமையாக இருக்கிறது. நீங்கள் சில காலம் வரை இச்சாபத்தை பெற்றுக்கொண்டு என்னை ஆராதித்து வந்தால் நான் தங்களின் சாபத்திற்கு விமோச்சனம் கொடுத்து அருள் புரிகிறேன் என்று சொல்லி அந்தர்த்தியானமானார். சாபமடைந்த விஜயனானவன் கண்டகி நதிக்கரை அடைந்து சாபத்தின்படி முதலையானான். ஜெயனானவன் யானையுருக்கொண்டு காட்டில் அலைந்து திரியலானான். இப்படியே சில நாட்கள், மாதங்கள், வருடங்கள் கழிந்தன. இப்படி இருக்க கார்த்திகை மாதம் பிறந்ததும் கார்த்திக மகாத்மியத்தை சிரவணம் செய்வதற்கு ஒரு பிராமணன் அக்கண்டகி நதிக்கரையை அடைந்து விதிப்படி ஸ்நான சந்தியா வந்தனம் ஜப தப அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு கார்த்திக புராணத்தை வாசிக்க ஆரம்பித்து வாசித்துக் கொண்டிருக்கையில் தற்செயலாக ஒரு பெரிய யானையானது நீராடுவதற்காக அக்கண்டகி நதிக்கரையை அடைந்து ஜலத்தில் இறங்கியதும் அந்நதிக்குள் சுவாசம் செய்து கொண்டிருந்த பெரிய முதலையானது நீந்தி ஓடி வந்து அந்த யானையின் காலை கவ்விக்கொண்டு இழுக்க யானையானது வழி தாங்காது அபய குரலில் பகவானை நோக்கி, ஹே அநாத ரக்ஷகா, ஆபத் பாந்தவா, அடியேனை இது சமயம் வந்து ரட்சித்தருள வேண்டும், நானோ பேராபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கண்ணீர் வடிய நைஸ்ரநாமத்தால் தோத்தரிக்க பகவான் கருணை கூர்ந்து கருடாரூடராய் வந்து முதலை பிடியும் கரியின் ஓலமும் பார்த்து சகிக்காது தன் சக்கரத்தால் முதலையை சம்மரித்தார். இவ்வாறு சக்கரத்தால் அரிப்பட்ட முதலையும் யானையும் சாபம் நீங்கி நிஜ ரூபம் அடைந்து மகாவிஷ்ணுவை அடிபணிய பகவானானவர் அவ்விருவர்களையும் அழைத்து கொண்டு வைகுண்டம் சேர்ந்தார். கேளாய் தர்மதத்தா, இதனால்தான் இந்த கண்டகி நதிக்கு ஹரிஷேத்திரம் என்று பெயர். தவிர முதலைக்கு சக்கரத்தை விட்டு சங்காரம் செய்ததில் சக்கரமானது உராய்ந்து போனதால் அக்காலம் தொட்டு முதலைகளுக்கு சக்கர வடிவமான அடையாளம் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவும் கார்த்திகை புராணத்தின் மகிமையாலும் விஷ்ணு பாராயணத்தின் பட்டனத்தாலும் இவர்களுக்கு விஷ்ணுவின் பாதாரவிந்தம் கிட்டியிருக்கிறது. ஆகையால் நான் என்ற அகங்காரத்தை நீக்கி சமபாவத்துடன் பகவானை தியானம் செய்து கொண்டிருக்க வேண்டும். தவிர ஐப்பசி, தை, சித்திரை இந்த 3 மாதத்தில் பிராத்த ஸ்நானம் செய்தும் ஏகாதசி விரதத்தை நடத்தியும் துளசி வனத்தை பரிபாலித்து துஷ்டனை நிகிரகித்தும் விஷ்டானை ஆதரித்தும் வந்தால் இந்த சாயுஜ்ய பதவியை நீயும் அடைவாய். ஆகையால் பகவானுக்கு பிரீத்தி உண்டாகும்படி உன் ஜென்மாவை கார்த்திக விரதத்தினாலேயே சமர்ப்பித்து நீயும் விஷ்ணு லோகத்தை அடைவீர் என்று உரைத்து விஷ்ணு கணங்கள் கலக்கியுடன் தேவலோகத்தை அடைந்தார்கள். தர்மதத்தனானவன் விஷ்ணு கணங்களின் வாசா பிரகாரம் கடவுள் ஆராதனை, வந்தனை, வழிபாடு தவறாது செய்து வந்து தேகாந்தியத்தில் தன் குடும்ப சகிதம் விஷ்ணு பதவி அடைந்தார்கள் என்று பிருது மகாராஜரிடம் நாரத முனிவரானவர் சொன்ன இச்சரித்திரத்தை பகவானானவர் பாமையிடம் சொல்லி அருளினார். ராதே கிருஷ்ணா.